நான் சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பது என் பிதாவினுடைய என்னை படைத்த கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் மெய்யாகவே அவர் உங்களுடைய நோய்களை, உங்கள் வியாதிகளை, உங்கள் பலவீனத்தை, உங்களுடைய இல்லாமையை அவர் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்பான காரியங்களை தேவன் மதுரமாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு நாள் எழுந்து நிமிர்ந்து நடக்க வேண்டும். எதுல? கர்த்தர் என்னை சுகப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு தீர்காயுசை கொடுத்திருக்கிறார், நன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார். என்ன பண்ணணும்? எழுந்து நடக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்கள் மத்தியில் இருப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். விசேஷமாக பாஸ்டருக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு பின்பதாக எங்களோட பாஸ்டர் ரமேஷ் பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அற்புதமான இந்த சபைக்கு இந்த நாளில் உங்கள் மத்தியில் நிற்க வைத்ததுக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விசேஷமாக உங்கள் பாஸ்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நல்ல அற்புதமான வார்த்தைகளை போதிக்கிற ஒரு தெய்வ மனிதர். ஆமென். நானும் வந்து அந்த வார்த்தையினாலே நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நானும் நிறைய வசனங்களை நானும் அவருடைய மெசேஜஸில் நிறைய கேட்டிருக்கிறேன். இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆமென். வருகிற வாரத்திலேருந்து அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ உங்கள் மத்தியில் அவர் இருப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் இவரோட பிரசங்கம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பிரசங்கம் இல்லைங்களா? ஸோ அந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். தேவன் இந்த சபை இன்னும் அதிகமாக பெருக்குவாராக. ஆமென். நான் பாடின மாதிரி ஈசாக்கின் விதை என்ன, ஈசாக்கு என்ன பண்ணார்? பஞ்ச காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? 100 மடங்கு பெருக பண்ணார். அதே மாதிரி கர்த்தர் உங்கள் சபையும் பெருக பண்ணுவாராக. ஆமென். வர்த்திக்க பண்ணுவாராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம் கர்த்தருடைய வார்த்தை நாம் கடந்து செல்வோம். இந்த காலை நேரத்தில் கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு தேவ செய்தி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை குறித்து உங்களுடைய பாஸ்டர் அநேக சத்தியங்களை பேசியிருக்கிறாரு இந்த சபையில். ஸோ இன்றைக்கு கூட அந்த சத்தியத்தை நான் பேச விரும்புகிறேன். தெய்வீக சுகத்தை குறித்து நாம் இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், தெய்வீக சுகம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லைங்களா? சுகம் என்பதுனாவே எல்லாருக்குமே அது தேவைப்படுற ஒரு காரியம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், சரீர வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சுகம் என்பது ரொம்ப முக்கியம். சுகம் இல்லாமல் நம்ம எதையுமே எந்த காரியத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. பாருங்கள், இன்றைக்கி பாடின பாட்டிலெல்லாம் சுகத்தை குறித்தே பாடினோம். ஏன் அப்படின்னா, அவர் சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னொன்று, நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆமென் இல்லைங்களா? அப்போது நம்ம சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படின்னா ஏன் விரும்பணும் அப்படின்னா, நாம் இந்த பூமியிலே சுகமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அது தேவன் விரும்புகிறார் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி உலகம் அது வேறு மாதிரி சொல்லுது இன்றைக்கி இல்லைங்களா? அதெல்லாம் இன்றைக்கி காண்பிக்க போகிறோம். இன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். இந்த உலகத்தில் அநேக தவறான காரியங்கள் நடக்கிறது, தவறான காரியங்களே சொல்லித்தருகிறது இன்றைக்கி இல்லைங்களா? இன்றைக்கி மீடியான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணாவே இன்றைக்கி என்ன வருது? இதை சாப்பிட்டா இது வந்துடும், அதை சாப்பிட்டா அது வந்துடும், இதை செஞ்சால் இதை வந்துடும், அதை செஞ்சால் அதை வந்துடும் இல்லைங்களா? பாருங்கள், நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக ஒரு 6 வருஷம் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்கள், அநேக பேஷண்ட்ஸை பார்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட அநேக ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். நல்லா வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை வந்து மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னா, மனதில் தான் நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் பேஷண்ட்டை பார்த்ததுனால சொல்கிறேன். நான் வந்து ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த இடத்துல. ஏன்னு அப்படின்னா, கர்த்தர் நமக்கு சுகத்தை தர விருப்பமாக இருக்கிறார். ஆனால் ஜனங்களுக்குள்ளாக என்ன அப்படின்னா, அவங்க மைண்ட் செட்டு என்னவாக இருக்குது அப்படின்னா, அது எப்படிங்க, நாம் அவங்களுக்கு வந்துச்சு எனக்கும் வரும், அந்த வீட்டில் வந்துச்சு இந்த வீட்லேயும் நிச்சயமாக வரும், அவங்களுக்கு வந்துச்சு எனக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு காரியங்கள் பரவி கொண்டிருக்குது. இன்னொன்று, அந்த நாட்டில் வந்துச்சுங்க இங்கேயும் வருங்க, அங்கே வராது இங்கே வராமல் போயிடுமா. என்ன அப்படின்னா, நம்ம சும்மா இருக்கிறதில்ல, ஏதாவது ஒரு காரியத்தை போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லைங்களா? அது வந்துடும். வராத வியாதியை கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வர வச்சுருவோம். ஏன்னா வசனமே இருக்குது இல்லைங்களா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு காரியத்தை பேசி இல்லாத வியாதி கூட என்ன பண்ணிடுறோம், நம்ம உருவாக்கிடுறோம் இல்லைங்களா?
சார் நான் நிறைய பேஷண்ட்டை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். பிரச்சனை அவங்க சரீரத்தில் இருக்கும். ஆனால் அந்த சரீரத்தில் வர்றதுக்கு முன்பதாக எங்கே இருக்குது அப்படின்னா அவங்க மனதில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, இல்லைங்களா? அது என்ன பண்ணுது, அந்த மனதை அஃபெக்ட் பண்ணுது பாருங்கள். அது என்ன பண்ணுது, இந்த மனது என்பது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? மனது என்பது ஒரு பெரிய போர்க்களம். ஏன்னா ஆண்டவரே சொல்கிறார் மனதை பற்றி பேசும்பொழுது, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார் இல்லைங்களா? உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுமா, மறுரூபமாகுங்கள், ரினிவிங் ஆஃப் யுவர் மைண்ட், இல்லைங்களா? தினமும் தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம என்ன பண்ண வேண்டுமா, மனதை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால பாருங்கள், சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு நாளைக்கு திட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு 1000க்கும் மேற்பட்ட, நான் சொல்கிறது கம்மி, 1000க்கும் மேற்பட்ட எண்ணங்கள் வந்து போகுதான். இதில் எத்தனை எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், எத்தனை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் நமக்கு தெரியாது, இல்லைங்களா? நாம் கேட்டோன்னா நான் கரெக்டாக தான் பதற யோசித்தேன், கரெக்டாக பதற செஞ்சேன், நான் கரெக்டாக பதற எல்லாமே செஞ்சேன். கரெக்டு தான், எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறோம், ஆமாவா இல்லைங்களா? ஆனால் அதில் எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்பதாகவே இன்னொன்று வந்துடுது அப்படியே, இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு பிரச்சனை ஆரம்பித்த உடனே அது சரி பண்ணணும்னு நினைப்போம், இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும். அதை சரி பண்ணணும்னு நினைப்போம், இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும். அது சரி பண்ணணும் இப்போ இன்னும் மாறி 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 என்ன பண்ணோம், இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்குள்ளே என்ன வந்துடுது, ஒரு விருத்தி உண்டாக ஆரம்பிச்சிருது. என்னடா இது வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இப்படியே இருக்குது, என் வாழ்க்கை சரியே ஆகாதா, வாழ்க்கை ஒன்று முடிஞ்சால் ஒன்று வருது. குடும்ப பிரச்சனையை தீர்த்தா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையை தீர்த்தா அடுத்தது இங்கே இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி மாறி 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 ஒரே பிரச்சனையாக வர்றதுனால மனுஷன் எதுக்குள்ளே போயிடறான்னா ஒரு அழுத்தத்துக்குள்ளாக போய் விடுகிறான். என்ன போயிடுறாங்க, மனுஷன் ஒரு அழுத்தத்துக்குள்ளாக போயிடுறான். அப்போ அந்த அழுத்தம் என்ன பண்ணுது, அவனை ஒரு நாளும் தூங்க விடாமல் அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன பண்ணுதுங்களா, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதுவே அவனுக்கு என்ன பண்ணுதான், ஒரு வியாதியாக மாற ஆரம்பிச்சிருது, அவன் இல்லைங்களா? வியாதியாக மாற ஆரம்பித்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அவன் ஆனால் எங்கிருந்து வந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படி சரி, இப்போ வந்துச்சு இல்லைங்களா, அதை சரிப்படுத்துவதற்கு ஏன்னா அவனுக்கு தெரியறதில்ல மனுஷனுக்கு. இப்போ உலக மனுஷங்களுக்கும் நமக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். உலக மனுஷனுக்கு அதை டீல் பண்ண தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் அதை ரொம்ப டீல் பண்ண தெரியும், இல்லைங்களா? வியாதியை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த சுகம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்புது பாருங்கள். பிசாசு அநேக காரியங்களை செய்கிறான், மனிதர்கள் அநேக காரியங்கள் செய்கிறாங்க. உலகம் ஒரு காரியத்தை சொல்லுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, உலகம் ஒரு காய்ச்சல் வந்துருச்சாவே சொல்லுவோம், ஐயோ காய்ச்சல் வந்துருச்சா அவ்வளோதான் போச்சு, அடுத்து இந்த வியாதி வரும், அந்த வியாதி வரும், இதை குடித்தா இது வரும், அதை குடித்தா அது வரும், இப்படியே சொல்லி இது வந்து உலகம் சொல்கிற கோட்பாடு. ஆனால் தேவன் சொல்கிற கோட்பாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா தேவன் சொல்கிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த தெய்வீகம் சுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வெறும் சரீரத்திற்கு மாத்திரம் அல்ல, இல்லைங்களா? சரீரத்துக்கு மாத்திரம் கிடையாது. நம்ம எல்லோரும் கர்த்தருடைய பந்தி அனுசரித்தோம் இல்லைங்களா? ஒரு அற்புதமான காரியம், வார வாரம் அனுசரிக்கிறீங்க, நல்ல காரியம். இதை நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா இதுதான் நமக்கு ஒரு தெய்வீக சுகத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கிய அங்கமாக இருக்க வேண்டும். இதை கர்த்தர் செய்யுன்னு சொல்கிறாரு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம இதை எடுக்க எடுக்க என்ன பண்ணுது, அவரை நினைவு கூற வைக்கிறது, இல்லைங்களா? அவரை நினைவு கூற வைக்கிறது. அவர் யார், அவர் எப்படி எனக்கு சுகத்தை தருகிறார், அவர் எப்படி எனக்கு யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், எப்படி எனக்கு சுகத்தை கொடுத்து எப்படி எனக்கு அவர் பலத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை அந்த பந்தியிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். பாருங்கள், இந்த சொன்ன இல்லைங்களா, இந்த சுகம் சொல்லும் பொழுது சரீரத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணுத்துக்குமே சுகம் ரொம்ப அவசியம். தேவன் அதை விரும்புகிறார், தேவன் அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இல்லைங்களா? இப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நிறைய பேருக்கு இந்த கேள்வி ஆரம்பிக்கும் இல்லைங்களா? என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ இன்றைக்கி நிறைய வியாதி பரவிட்டு இருக்குங்களே, அப்போ அதெல்லாம் வந்து தேவனுடைய சித்தமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இல்லைங்களா, அது வந்து நம்ம வரேன்னு சொல்லவே முடியாது. நான் வந்து ஒரு மெடிக்கல்லேருந்து வந்ததுனால, அதுக்கப்புறமா ஃபுல் டைம் வந்துட்டதுனால அதை பற்றி கொஞ்சம் தெரியும் பாருங்கள். அதனால் வந்து அதுக்கு நான் எதிராக நான் பேச விரும்பலை. ஆனால் அது இருக்குது, ஆனால் அதை நான் மிகப்படுத்தி பேச விரும்பலை. விளக்குதுங்களா? அது இருக்குது, ஆனால் அதை நான் மிகப்படுத்தி பேச விரும்பலை. அதற்கு மாறாக அவருடைய சுகம் எப்படிப்பட்டது என்பதை மிகப்படுத்தி பேச விரும்புகிறேன். அதையெல்லாம் தாண்டி அவருடைய சுகம் எப்படி எனக்குள்ளாக கிரியை செய்கிறது என்பதை நான் பேச விரும்புகிறேன். ஆமென். நல்லா விளங்குதுங்களா? நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ, எதை பற்றி பேசுகிறோமோ, எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆயிடுவோம்.
நீங்கள் சுகத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருங்களேன். கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி சொல்லிகிட்டே இருங்களேன். நீங்கள் அதை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இல்லைங்களா? எல்லாமே இங்கிருந்து தான் வருது. முதல்ல தேவன் எல்லாவற்றையும் முதல்ல ஒரு பேக்கேஜை வச்சுருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் இனி உருவாக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே உருவாக்கி உங்களுக்குள்ளாக ஒரு பேக்கேஜை வச்சுருக்கிறாரு. அதனால தான் வேதவசம் சொல்லுது பாருங்கள், இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ணுங்களா, வாய் பேசும். அப்போ இருதயத்தில் என்ன இருக்குது? சுகம் இருக்கிறது. அதை வாயினால் என்ன பண்ணணும்? நான் பேசணும். நிறைய பேருக்கு பேசுகிறதுலாம் பெரிய பிரச்சனையே. அது எப்படி போய்தார், இன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன் நடக்கலை, சரி நாளைக்கு ஒரு நாள் சொல்லி பார்க்குறேன் நடக்குதானே, நாளைக்கு சொல்லி பார்த்தேன் நாளைக்கு நடக்கலை, அப்போது நாளானிக்கு நடக்கலை. நான் என்ன சொல்கிறேன், அது நடக்கிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருங்களேன். இல்லைங்களா? நடக்கிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருங்களேன். இல்லைங்களா? பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். குத்துச்சண்டை எல்லாருக்கும் தெரியுங்களா? அந்த குத்துச்சண்டையில் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இல்லைங்களா? மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்போ பயங்கரமாக இப்போ ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்குது. இல்லைங்களா? வச்சுக்கலாம், ஒரு 7 ரவுண்டு வச்சுக்கலாங்களே. ஒரு 7 ரவுண்டு இருக்குதுன்னா வைங்களேன். இப்போ 4 ரவுண்டு ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. இப்போது 4 ரவுண்டு ஒருத்தர் ஜெயிச்சிட்டா அப்படின்னா இன்னும் 3 ரவுண்டு தாண்டணுமே அப்படி இருக்குதுன்னா வைங்களேன். இப்போது இவர் ஜெயிச்சிட்டார். இவர் இப்போ நான் 3 ரவுண்டு இருக்குது, ஆனால் இவர் 4 ஆல்ரெடி ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இன்னொரு ரவுண்டு இருக்குது, இன்னொரு 3 ரவுண்டு இருக்குதே அப்படின்னு சொல்ல போனால் அப்படின்னா, இப்போது அவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ யார் அந்த அடி வாங்கி கீழே விழுகிறாங்களோ அவங்க தான் தோத்ததாக இருக்கும். இல்லைங்களா? இப்போ ஒரு வேளை 6 தடவை தோற்றுருக்கலாம், பரவாயில்ல, 6 தடவை தோற்று தான் இருக்கட்டும். ஆனால் 7ஆவது முறை அவர் அடித்து கீழே விழுத்திட்டாருன்னா என்ன உண்டாயிடுது? இவர் தான் இப்போ ஜெயிச்சிட்டாருன்னு உண்டாயிடுது. இல்லைங்களா? அதே மாதிரி தான் அநேக தடவை பிசாசு உங்கள் மனதில் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இல்லை நீ வியாதியாக இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, இதே சொல்லலாம். ஒரு உலகம் சொல்லலாம், மனிதர்கள் சொல்ல, ஏன் உங்கள் மனசே பேசலாம். ஆனால் நீங்கள் சொல்லணும், இல்லை அது எனக்குரியதல்ல, அது எனக்கு உண்டாக்கப்படவில்லை. தேவன் எதை என்னை கொண்டு உருவாக்கியிருக்கிறார், நான் சுகமாய் வாழ வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். ஆமென். அப்போ இந்த காலை நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். நாம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 53வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்கள், இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அருமையான புஸ்தகம். ஆடம் கிளார்க் அப்படிங்கிற ஒரு பைபிள் ஸ்காலர் இப்படியாக சொல்கிறார் இந்த 53 அதிகாரத்தை பற்றி. தேவனுடைய மரணத்தை குறித்து எழுதியிருக்கிறது, சிலுவை பாடு மரணம். ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் எழுதியிருக்கிற ஒரு கமெண்ட்ரியில் சொல்கிறார் இப்படியா, கடைசியாக அந்த சிலுவின் மூலியமாக நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து அவர் எழுதியிருக்காரா இந்த இடத்துல. இது எழுதப்பட்டதன் முக்கிய நோக்கமே இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரல, இது எழுதப்படும் போது இல்லை அவர். ஆனால் அதற்கும் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே அவருடைய எப்படி வரப்போகிறாரு, அவருடைய பாடுகள் மரணம் எல்லாத்தையும் குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், ஆடம் கிளார்க்குங்கிறவர், இதில் சிலுவையினாலே உங்களுக்கு உண்டான நன்மைகளை குறித்த ஒரு அதிகாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய கமெண்ட்ரியில். அப்போது இந்த காலை நேரத்தில் நீங்கள் இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாட்சி பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த அதிகாரத்தில் அவர் எப்படியெல்லாம் அடிபட்டார், எப்படியெல்லாம் வாதிக்கப்பட்டார், எப்படியெல்லாம் நொறுக்கப்பட்டார், அவர் என்னெல்லாம் அவருக்கு நடந்தது என்பதை குறித்து எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இல்லைங்களா? சொல்கிறாரு பாருங்கள், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. இந்த இடத்துல பாடுகள் அப்படின்னு வருது, ஆனால் எபிரேய மொழியில் இது வேறு மாதிரி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எப்படி வருது அப்படி தெரியுங்களா? இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் எபிரேய மொழி கூட வேணாம், ஆம்பிளிஃபைட் பைபிளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்டைட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சிக்னஸஸ், வீக்னஸஸ், டிஸ்ட்ரெஸ்ஸஸ், 3 காரியங்களை அங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பாடுகள்னு சொல்லும் பொழுது 3 காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, சிக்னஸஸ், வீக்னஸஸ், டிஸ்ட்ரெஸ்ஸஸ். இல்லைங்களா? நம்ம எல்லாம் தெரியும், சிக்னஸ்னால் என்னன்னு தெரியும், டிசீசஸ்னால் எல்லாம் தெரியும். அங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், அங்கே எதுவுமே சிங்குலராக சொல்லப்படலை, ஒருமையில் சொல்லப்படலை, எல்லாம் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதின்னு சொல்லப்படலை, வியாதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. துன்பம் சொல்லப்படலை, துன்பங்கள் சொல்லப்படுகிறது. விளங்குதுங்களா?
அதாவது நம்ம படிக்கும்போது வசனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வசனத்திலும் தேவன் ஒரு காரியத்தை உள்ளே வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, வியாதிகளை, உன்னுடைய நோய்களை, உன்னுடைய துன்பங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன். இப்போ எப்படி படிக்கணும் நீங்கள்? மெய்யாகவே என்னுடைய நோய்களை, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன் மெய்யாகவே? ஏன்னா உண்மையாகவே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் ஏற்றுக்கொள்ள அப்படின்னா இன்றைக்கி இந்த சத்தியத்தை போதிக்க முடியாது இல்லைங்களா? அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய கல்வாரி சிலுவையிலே நம்முடைய எல்லா நோய்களையும், நம்முடைய எல்லா வியாதிகளையும், நம்முடைய எல்லா துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம கொண்டாடுகிறோம், அதை நினைவு கூறுகிறோம் இல்லைங்களா? ஏதோ குட் ஃப்ரைடேக்கு மட்டும் கர்த்தரை நினைவு கூறுறது கிடையாது. பாடுகள், மரணத்தை ஒரு நாளும் கர்த்தரை நினைவு கூற வேண்டும் இல்லைங்களா? அப்போ இங்கே அப்படி தான் சொல்லப்படுகிறது. பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். இந்த துக்கங்கள் சொல்கிற வார்த்தைக்கு இன்னொரு பதம் வருது எபிரேய மொழியில், பெயின் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா பெயின் அண்ட் சாரோ அப்படிங்கிற வார்த்தை வரும் அந்த இடத்துல. என்ன அப்படின்னா வலிகள் இல்லை, வலிகள்னு வருது, சாரோ கவலைகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வியாதின்னு வந்துச்ச உடனே ஒன்று உள்ளே வந்துடும், கவலை வர ஆரம்பிச்சிடும். ஆமாவா இல்லைங்களா? உள்ள கவலை உடனே என்ன பண்ணும், அந்த கவலை அது யோசித்து, அந்த கவலை எப்படி வருது அதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் பாருங்க. இதை யோசித்து இரவும் பகலமாக இதை யோசித்து என்ன பண்ணிவிடுவாங்க, அதுக்குள்ளேயே போயிடுவாங்க. ஆமாவா இல்லைங்களா? அப்படியே மூஞ்சியெல்லாம் வாடிடும், அப்படியே பார்க்குறக்கு அப்படியே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. அப்படியே பார்த்து பேசினா கூட ப்ரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னா கூட ப்ரைஸ் லார்ட் பிரதர், அவங்க பேசுறது எப்படி இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு ப்ரைஸாக சொல்கிற கூட ரொம்ப யோசனை இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வியாதியை குறித்து நிறைய அறிவு இருக்குது இன்றைக்கி ஜனங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவன் அதையே யோசிக்கிறான், அதையே சிந்திக்கிறான், அதையே பேசுகிறான் இல்லைங்களா? ஆனால் வசனம் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுது இல்லைங்களா? என்ன சொல்லுது, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சுமக்க போகிறான்னு சொல்லியிருக்குதா? சுமந்தார், சுமந்து விட்டார், சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால பெர்க்மன் செய்ய பாடுறாரு, இயேசு சுமந்து கொண்டாரே நீ சுமக்க. இப்போ கேட்குற, நீங்கள் ஏன் சுமக்கிறீங்க இன்றைக்கி? நாம் ஏன் சுமக்கணும் இன்றைக்கி? பரவாயில்ல பிரதர், கர்த்தருக்கு சித்தம் பிரதர். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? கர்த்தருக்கு சித்தம் பிரதர், நான் வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தம். வியாதியாக இருப்பது தேவ சித்தங்களா? என்னங்க 2 பேர் தான் ஆமேன்னு சொல்கிறாங்க. வியாதியாக இருப்பது தேவ சித்தமா? அதை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கிறோம். வியாதியாக இருப்பது தேவ சித்தம் இல்லை. அப்போது இல்லை பிரதர், கர்த்தர் என்னை வியாதினால் தண்டித்து காட்டுவார் பிரதர். ஏங்க அவர் என்ன குச்சி எடுத்து பெரம்பெடுத்துட்டு பக்கத்தில் நின்று உன்னை வியாதியில் அடிக்க போகிறேன்னு காட்டுறாரா உங்களுக்கு? இல்லை நீ போய் கொண்டு இருக்கும் பொழுது நான் இந்த வண்டியிலேருந்து உன்னை தள்ளி விடுவேன் அப்படின்னா காட்டுறாரு அவர். அப்போ அவர் அன்பின் தேவன் கிடையாது இல்லைங்களா? அவர் அன்பாக இருக்கிறான்னு சொல்கிறார். அப்படின்னா அவர் அன்பு இருக்காது அவர்கிட்ட. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த வியாதினாலே உன்னை வருத்துகிறேன் மகளே, இந்த வியாதினாலே நான் உன்னை புடமிட போகிறேன் அப்படியே சொல்கிறார் கர்த்தர். வேதம் தெளிவாக சொல்லுது. யாக்கோபில் வாட்சி பார்த்தீங்கன்னா, சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்பட்ட என்று சொல்லாதிருப்பானாக. சோதனை கொடுக்கிறவர் தேவன் கிடையாதுங்க. நிறைய பேர் இன்றைக்கி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோதனை கர்த்தர் தான் கொடுக்குறாரு, இந்த வியாதியை கொடுத்து இந்த வியாதியின் மூலியமாக நான் எப்படி இருக்கிறேன் என்று என்னை ஆராய்ந்து பார்க்கிறார் பிரதர். இல்லை அவர் ஆராய்ஞ்சு பார்க்கிறார். எதை ஆராய்ஞ்சு பார்க்குறாரு? நம்ம இருதயங்களை ஆராய்ஞ்சு பார்க்கிறாரு. உள்ள இருக்கிற நன்மையான காரியங்கள் நம்ம கொடுக்க வேண்டும் என்பதை அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி நான் என் மகனுக்கு இதை கொடுக்கணுங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. ஆனால் இன்றைக்கி அதான் சொல்கிற பாருங்களேன், மனுஷனுக்கு இன்றைக்கி வியாதியை குறித்த அறிவு ரொம்ப நிறையா இருக்குது இல்லைங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு வியாதின்னு வருவாங்க, டாக்டர் என்ன பண்ணுவாங்க, இது இருக்குதான்னு நீ கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, ஆமாம் லேசாக தெரியுது பிதார், தலைவலிச்சுது, ஆமாம் லேசாக தலைவலிச்சுது, காய்ச்சல் வந்துச்சு, ஆமாம் லேசாக காய்ச்சல் வந்துச்சு பிதார், வயிறு வலி, ஆமாம் பிதார் நேற்று கூட லைட்டாக வலி வந்துச்சு, அது ஏதோ வேறு பிரச்சனைலாம் வந்திருக்கும். இவங்க கேட்டவுடனே என்ன பண்ணுவாங்க, ஆமாம் ஐயோ எனக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது போலங்களே இல்லைங்களா? நம்ம ஜனங்க என்ன பண்ணுவாங்க உடனே, ஐயோ ஆமாம்மா கரெக்டு, ஏதோ ஒரு வியாதி எனக்கு இருக்குது. இப்போ இல்லாத ஒரு காரியத்தை கூட என்ன பண்ண வைக்கிறாங்க, நம்ப வைக்கப்படுகிறது. அதுதான் உலகம் இல்லைங்களா? அப்போது இந்த உலகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை ரொம்ப டீல் பண்ணணும், பார்த்து இதை நல்லா டீல் பண்ணி இதில் நம்ம வெற்றி பெற வேண்டும் இல்லைங்களா? ஏன்னா இயேசுவே சொல்கிறாரு இந்த காரியத்தை இல்லைங்களா, நான் இந்த வெற்றியை நான் உன் கையில் கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாரு. ஆமாவா இல்லைங்களா? அப்போ இந்த வெற்றியை நம்ம என்ன பண்ண வேணும், எடுத்து ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் சொன்னா இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல துக்கம்னு வருது, பாடுகள்னு வருது. அப்போ துக்கம் பாடுகள்ங்கிற வார்த்தைக்கு 3 வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்னது? சிக்னஸஸ், இன்னொன்று என்னங்க, வீக்னஸஸ், 2 3 என்ன காரியங்க, டிஸ்ட்ரெஸ்ஸஸ்.
உங்களுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்கள் நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இல்லைங்களா? அப்புறம் ரெண்டாவது காரியம் சொன்னேன். என்ன காரியம் சொன்னேன்? உங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது துக்கத்துக்கு 2 காரியத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாரோ அண்ட் பெயின். இல்லைங்களா? சாரோன்னு நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? கவலை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வலிகள், இந்த வலிகள்ங்கிற வார்த்தையை நான் கொஞ்சம் டீல் பண்ண விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா வலிகள்லாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சரீரத்தில் வர வலி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நல்லா விளங்கிங்க. ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்ததுக்கப்புறமா அவனுக்கு இந்த வலியை விட இந்த வலி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வலியை விட இந்த வலி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஏன்னா இதை ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில், இந்த மனது சும்மா இருக்காது, அதையே யோசிக்க வைக்கும், அதையே பேச வைக்கும். யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் கூட பேசினா கூட அம்மா பிதர் இப்படி தான் பிதர் இருக்குது போல் அப்படின்னு நான் இதையே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இதுதான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அதனால் மனதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த வலிகள்னு சொல்லும் பொழுது ஒன்று சரீர வலியை காட்டுகிறது, இன்னது மனதின் வலியை காண்பிக்கிறது. அப்போ இந்த மனதின் வலியை தீர்க்கிறது ரொம்ப முக்கியம். அதை இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். அதனால தான் மனதை என்ன பண்ணு, இதை நீ பாதுகாத்துக்கொள்ளு சொல்கிறாரு, இதை நீ புதுப்பின்னு சொல்கிறாரு, ஒரு நாளும் புதுப்பின்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி இது தேவனுடைய சித்தமாக இருக்குது சுகம். ரெண்டாவது காரியம், நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லாவற்றிலும் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. மூணாவது காரியம், நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால அநேக காரியங்கள் நம்முடைய சரீரத்தை தாக்குகிறது, அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அதில் வெற்றியாக எப்படி வாழணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. நாலாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தின் மூலியமாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிச்சேன் இல்லைங்களா? 2 காரியத்தை கர்த்தர் டீல் பண்ணுறாரு. ஒன்று பாடுகளை, ரெண்டாவது துக்கங்களை அவர் நமக்கு டீல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா நம்முடைய நோய்கள், நம்முடைய வலிகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அடுத்து சொல்கிறாரு, நாமோ, அது 4 வசனத்தில் வருது பாருங்கள், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எப்படிங்களா? அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் என்னவா இருக்கிறோம்? குணமாக இருக்கிறோம். குணமாக போகிறேன்னு சொல்லுதா? குணமாக இருக்கிறீர்கள், குணமாகி விட்டோம், குணமாகி ஆல்ரெடி குணமாக தான் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுது. அது எப்படி பிதர் நல்லா இருக்குன்னு சொல்கிறது பிதர்? வரும்போது கூட ஒரு பெரிய பிரச்சனை பிதர், வரும்போது கூட ஒரு பெரிய தலைவலி, என் வீட்டில் இருக்கிறவங்களா நினச்சி தலைவலி, வேலைக்கு போகிற இடத்துல தலைவலி, அங்கே தலைவலி, அதெல்லாம் நினச்சாவே தலைவலி இல்லைங்களா? அப்போ எப்படி பிதர் நீங்கள் சொல்கிறீங்க குணமாக இருக்கிறோம் அப்படின்னு? இதை நான் சொல்லலை, வேதம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? குணமாக இருக்கிறோம், அவருடைய தழும்புகள் நாம் என்னவா இருக்கிறோம்? குணமாக இருக்கிறோம். குணமாக்கப்பட்டதுன்னு சொல்ல, குணமாக போகிறீங்கன்னு சொல்ல, ஆல்ரெடி என்னவா இருக்கிறீங்க? நீங்கள் குணமாக இருக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, ஆனால் அவர் வர்றதுக்கு முன்பதாக அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இது இல்லைங்களா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது அவர் வரப்போகிறாரு, சிலுவைக்கு போக போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் என்ன, உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா நோய்களும், எல்லா வேதனைகளும், எல்லா வலிகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள போகிறார். அப்போ நீங்கள் என்ன பாருங்க, நீங்கள் அதை அனுபவிங்கன்னு சொல்கிறார். ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணோமா? அதை அனுபவிக்கணுமா? இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ முதல்ல இந்த நோய் எப்படி உலகத்தில் வந்துச்சு? நம்ம நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? முதல்ல இந்த நோய் எப்படி நோய்ங்கிற எப்படி உலகத்தில் வந்துச்சு, அது எப்படி என்னை எப்படியே தாக்குது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா நம்ம ஆதியாகமத்துக்கு தான் வரணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அங்கே தான் நம்ம அங்கே தான் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தான் இது ஆர்ஜின் இல்லைங்களா? அங்கே தான் நடந்த ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரலாம் வாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அதில் 1 to 4 வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்கள். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 1 to 4. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்கள் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இல்லைங்களா? இப்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குறார். மரம், செடி, கொடி, நான் பார்க்குற எல்லாத்தையும் உருவாக்குறாரு.
இப்போ இது எல்லாத்துலேயுமே தேவன் சொல்கிறாரு, அது நல்லது 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 என்று கண்டார் அப்படின்னு முதல் அதிகாரத்தில் வரும். ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் முதல் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள். எல்லாத்துலேயுமே தேவன் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் அப்படின்னு தான் வசனம் வரும். அந்த இடத்துல வியாதி வரல. அந்த இடத்துல என்ன வரல? வியாதி வரல. இப்போ எங்கே வியாதி எங்கே உண்டாகுது அப்படின்னா, இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் உண்டாகுது. எங்கே உண்டாகுதுங்க? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான்? தந்திரமாக செயல்படுகிறான். ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன பண்ணுறான்? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. இது எப்படி இருக்குதுங்களா? தந்திரமுள்ள ஆங்கிலத்தில் எப்படி வரும்னா, ரொம்ப கிளவர் அவன். எந்த விஷயத்தில்? இந்த விஷயத்தில் ரொம்ப கிளவர். இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டுறது, தவறான காரியங்களை சொல்லி ஜனங்களை ஏமாற்றுறது இல்லைங்களா? நமக்கு ரொம்ப சந்தோஷம். பிசாசுன்னு சொன்னோன்னே, ஆமாம் பிதர், வியாதியை பிசாசு தான் பிதர் கொடுக்குறான். நல்லா யோசிச்சு பாருங்க. பிசாசு வியாதி கொடுக்குறான், நான் ஒத்துக்கிறேன், கொடுக்குறான். ஆனால் நாமளும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நாமளும் அதுக்கு ஒரு என்னமாக இருக்கிறோம்? ஒரு காரணமாக இருக்கிறோம் இல்லைங்களா? இங்கே அதுதான் நடக்குது இல்லைங்களா? தேவன் சொல்கிறாரு, எல்லாத்தையும் அனுபவி, எல்லாம் உனக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் இல்லைங்களா? ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்துள்ள விருட்சங்கள் கனியை புசிக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம், கர்த்தர் எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் தோட்டத்தை நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், இப்போ இவங்களே தான் சொல்கிறாங்க, கன்ஃபஸ் பண்ணுறாங்க. எதை கன்ஃபஸ் பண்ணுறாங்க? தேவன் இதை சொல்லியிருக்கிறாரு, இந்த காரியத்தை செய்யாதன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்து சொல்கிறான். ஆனால் இப்போ மறுபடியும் பிசாசு இன்னொரு காரியத்தை சொல்கிறான், இன்னொரு பொய்யை சொல்கிறான். என்ன? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாகவில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். வணங்குதுங்களா? இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு உலகத்தில் இதுதான் நடக்குது. இன்னைக்கு நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ப வைக்கிறதுக்கு மனுஷன் பல வழிகளை பயன்படுத்தலாம் இல்லைங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசன் சோப் பற்றி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய காலத்தில் துணி தைக்கிற சோப்பா தானே? நான் ஒரு வேலை தப்பாக சொல்லிட்டேன்னு யோசித்தேன் ஒரு வேலை இல்லைங்களா? நான் சின்ன வயசில் அதான் பார்த்துருக்கிறேன், அரசன் சோப்புன்னு வச்சுருப்பாங்க இல்லைங்களா? இப்போ அதை கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? அதை இப்போ கொடுத்தா வாங்குவீங்களா? எல்லாரும் வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம். இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு, நிறைய வேறு மாதிரி வந்துருச்சு. லிக்யூடுங்கிறாங்க, வாஷிங் மிஷின் இந்த லிக்யூட் போட்டால் சூப்பராக இருக்கும், அப்படியே ஷர்ட்டை பிரைட்டாகிடும், ஷைன் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவும் வாங்குவாங்க. நான் சொல்கிறேன் எப்படி தெரியுங்களா? அதுக்கு தான் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். இதை நீங்கள் பயன்படுத்துங்க, இதெல்லாம் அடங்கி இருக்கிறது இதெல்லாம். ஆனால் சோப்பு அதே தான். ஆனால் அவன் வார்த்தை எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. அவன் பேச்சை என்ன பண்ணுறான்? ஒரு ஆளை கவுத்துடுறான். ஆமாவா இல்லைங்களா? அவன் பேச்சை என்ன பண்ணுறான்? அவன் பேச்சில் என்ன பண்ணுறான்? அந்த ஆள் பயங்கர அளவுக்கு பேசிடுறான் இல்லைங்களா? நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் மாதிரி பேச்சையாது சே, நான் பேச்சு சொல்லுவேன் இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணிடுறோம்? நம்ம பேச்சில் அப்படியே மயங்கி அப்படியே வியந்து விடுகிறோம் இல்லைங்களா? அப்போது பிசாசு அங்கே அதான் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? அவன் தந்திரமாக போகிறான். அவன் ரொம்ப கிளவர்னே சொல்லப்படுது. அவன் ரொம்ப 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 பயங்கரமாக பேசுகிறான். இது நீ சாப்பிட்டா சாகவே சாக மாட்டேன், தேவர்களை போல ஆயிடுவேன், உன் கண்ணு திறக்கப்படும், இதெல்லாம் சொன்னோன்னே நம்மளுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பப்பப்பா என்ன ஒரு விஷயம்! தேவன் இதை சொல்லாமல் போயிட்டாரே. எனக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? இதை சொல்லாமல் போயிட்டாரு. ஓ, இதனால தான் சாப்பிடணும்னு ஒரு வேளை சொன்னாரோ அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். நம்ம ஆளுகளுக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை சொன்னான் அப்படின்னா அதை நாளாக யோசிச்சு பார்ப்பான் கொஞ்சம். ஓ, இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், கண்ணு திறக்கப்படும், நானும் தேவர்களை போல அவரை மாதிரி ஆகிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, நீ என் சாயல் என் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் இப்போ மறந்துருச்சு. எல்லாமே அதில் என்ன ஆயிடுச்சு? இப்போது எல்லாம் மறந்துருச்சு. இப்போ என்ன உண்டாயிடுச்சு? இவன் சொல்கிற அந்த பொய்யான காரியங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அனுமதிக்கிறார்கள், அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. அப்போ என்ன உண்டாது? முதல்ல பாவம் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. ஆமாம் இல்லைங்களா? பாவம் முதல்ல பிரவேசிக்குது. பிரவேசித்து என்ன பண்ணுது? அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பாவம் இதனால தான் முதல்ல உண்டாச்சு. இங்கே தான் ஆரம்பிச்சது எல்லாமே. இங்கே தான் நோய்கள் ஆரம்பிச்சது, இங்கே தான் வியாதிகள் இங்கே தான் மரணம் ஆரம்பிச்சது. ஆனால் அவர் உண்டாக்குன இடத்துல எந்த இதுவும் கிடையாது, மரணம் கிடையாது. நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை போய் நீங்கள் வாட்சி பாருங்களேன். அவர்கள் கண்ணீர்களை துடைப்பார், மரணம் இல்லை, அழுகை இல்லை, எல்லாமே எழுதியிருப்பாருங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 22 இந்த ரெண்டையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு வைங்களேன். இதுதான் தேவன் ஏற்படுத்தின ஒரு அருமையான ஒரு உலகம்
இல்லைங்களா? புதிய வானம், புதிய பூமி, இல்லைங்களா? ஒரு அற்புதமான காரியம் இல்லைங்களா? அப்போ இந்த 2 இடத்துலையுமே வியாதி குறித்து எழுதப்படவில்லை, வியாதி குறித்து சொல்லப்படவும் இல்லை, அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படவும் இல்லை. ஆனால் இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு. இதன் மூலியமாக பாவம் பிரவேசிக்குது, நோய் உண்டாகுது, மனிதர்கள் சாகிறார்கள். தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இப்போ தேவன் பார்க்கிறாரு, அப்போ இதற்கான ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு, இல்லைங்களா? நீங்கள் இன்னும் அதனால தான் பிசாசு ரொம்ப தந்திரமாக செயல்படுறான் பாருங்கள். அவனை பற்றி எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். 13லேருந்து 19 வரைக்கும் அவனை பற்றி எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக எழுதியிருக்கார் ஆண்டவர் எல்லாமே. நீங்கள் போய் வீட்டில் போய் வாட்சி பாருங்கள், குறித்து வச்சு. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து 19 வரைக்கும் அவன் எப்படிப்பட்டவன், என்னெல்லாம் செய்கிறான், அவன் எப்படியெல்லாம் செய்கிறாங்கிறத தேவன் எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றார் அப்படியே அழகா. ஏன்னா அவன் ரொம்ப தந்திரமாக செயல்படுறான் பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் வியாதிக்கு பின்பதாக ஒருவன் மறைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். விளங்குதுங்களா? உங்கள் வியாதிக்கு பின்பதாக ஒருவன் மறைந்து செயல்படுகிறான். அவன் என்ன பண்ணுறான்? தவறான காரியங்களை விதைக்கிறான் ஜனங்களுக்குள்ளாக. இன்னைக்கு இது தவறு, இது இப்படி இருக்குது, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? தவறான பொய்யான காரியங்களை பிசாசு இன்னைக்கு நம்ப வைக்கிறான். ஆனால் சொல்கிறேன், தேவன் ஒரு நாளும் எந்த வியாதிக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. வியாதி அவர் கொடுக்கிறவர் கிடையாது, சோதனை அவர் கொடுக்கிற கிடையாது. மாறாக அந்த சோதனையிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பெரிய கிருபையை அவர் தான் கொடுக்கிறார் எனக்கு. ஹல்லேலூயா! அவர் தான் எனக்கு கொடுக்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, நானே உன்னை குணமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா! ஏசாயால வாட்சே இல்லைங்களா? அவருடைய தழும்புகளால் நான் என்னவா இருக்கிறேன்? குணமாக இருக்கிறேன். அப்போ அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உலகம் சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தையினாலே நான் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறேன், அதனால் எனக்கு எதெல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை நான் ஒரு நாளும் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ என்னுடைய நோய்களை, என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்பினாலே என்னை சுகமாக இருக்கிறான்னு சொல்கிறார் பாருங்க. அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த காலையில் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்னைக்கு சில காரியங்களை நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றிலிருந்து தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்க, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. அப்போ அவருடைய சமாதானத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். வியாதியாக இருப்பது ஒரு நாளும் தேவ சித்தமே கிடையாது. நீங்கள் ஒரு வேளை அப்படி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சொல்லுங்கள், வியாதியாக இருப்பது ஒரு நாளும் தேவ சித்தம் கிடையாது. ஆமென். மாறாக நான் ஆரோக்கியமாக சுகமாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். அப்போ என் மனதை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது. இதே வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11:3 மென்ஷன் பண்ணுறாரு பாருங்களேன். 2 கொரிந்தியர் எடுத்துக்கங்களேன். 2 கொரிந்தியர் 11:3 நான் ஏன்னா மனதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன், இந்த காரியத்தை அவர் அங்கே கொண்டு வர்றார், அங்கே மென்ஷன் பண்ணுறார் இந்த காரியத்தை. 2 கொரிந்தியர் 11:3 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் வருது பார்த்தீங்களா, உங்கள் மனதும். அங்கே என்ன சொன்னா? நீ தேவர் போல ஆயிடுவ, இதை சாப்பிட்டா கண்ணு திறக்கப்படும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு எல்லாம் சொல்லி என்ன பண்ணா? பொய்யான காரியங்களை சொல்லி நம்ப வச்சான். அப்போ இது முதல்ல மனதை தாக்குது இல்லைங்களா? சொன்ன உடனே இருதயத்துக்கு போகிறது கிடையாது. ஆனால் மனதுக்கும் இருதயத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னா இங்கிருந்து தான் முதல்ல என்ன பண்ணுது? முதல்ல இங்கே முதல்ல ஆரம்பிக்குது. மனதில் ஆரம்பித்த காரியம் அப்படியே சரித்து அதுக்கப்புறமா இருதயத்துக்கு போகுது. நீங்கள் அதை பற்றியே யோசிச்சு என்ன பண்ணுறீங்க? இருதயத்துக்குள்ள கொண்டு போக ஆரம்பிச்சிடறோம். இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று. எந்த உண்மை? நான் சுகமாக இருக்கிறேன் அந்த உண்மை நின்று இல்லைங்களா? விலகும்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று பயந்திருக்கிறேன் இல்லைங்களா? இந்த வசனத்தோடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் எழுதி முடிக்கிறாரு. அப்போ திருப்பி வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் வர முடியல.
வேறு பக்கம் போகிறாரு, ஆவியானவர் வேறு பக்கம் கொண்டு போக விரும்புகிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அங்கே இருக்க ஜனங்கள் வேறு விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு தவறான ஒரு போதகர், இவர் கிடையாது, ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு வரலையே, இவர் சரியானவர் கிடையாதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, இவர் இந்த வசனத்தை எழுதி காட்டுகிறார் முதல்ல, இல்லைங்களா? சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று பயந்திருக்கிறேன். இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு காரியம், ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அந்த சின்ன விஷயம் மனதை தாக்கின உடனே அடுத்த செகண்டே என்ன உண்டாகுது, ஒரு காரியம் நடக்குது, இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறார், இந்த மனதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நமக்கு எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஒரு நாளும் மனதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உங்கள் மனதை கிறிஸ்துவின் உண்மை என்று எழுதப்பட்டிருக்குது, இல்லைங்களா? உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை. அப்போது ஒரு நாளும் நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் என்ன பண்ணுங்க, நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அந்த சுகம் என்கிற அந்த அற்புதமான அந்த காரியத்தை அவர் நமக்கு கொடுக்க நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். ஆமென். ஆனால் அவர் சொல்கிற தவறான காரியங்களை நம்பி இன்றைக்கு உலகம் ஏமாந்து கொண்டு இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி அநேகர், நீங்கள் பாருங்கள், நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், இன்றைக்கு அநேக மரணங்கள் எதனால் நடக்குது அப்படின்னா வியாதினால் தான் அதிக மரணங்கள் உண்டாகுதான். சென்சஸ் சொல்லுது. இன்றைக்கி நீங்கள் போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள், எதனால் ஜனங்கள் அதிகமாக மறிக்கிறாங்க அப்படின்னா வியாதினால் தான் மறிக்கிறாங்கன்னு சொல்லுது. ஏன்னா ஜனங்கள் நல்லா வாழணுங்கிறது தேவ சித்தம், நல்லா வாழக்கூடாதுங்கிறது அவனுடைய சித்தம், இல்லைங்களா? இன்றைக்கி மனதை நம்ம இன்றைக்கி கிறிஸ்துவை பற்றிய உண்மைக்கு நம்ம கொண்டு வரணும். எந்த உண்மை? நான் சுகமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதுக்கு நிறைய மனதை கொண்டு வரணும். ஆனால் அதை என்ன பண்ணுறான், அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் பிசாசோட வேலையே. இல்லை, அது உண்மை கிடையாது, அது பொய், இல்லைங்களா? இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுறான், ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்துக்கொள்ள. அன்றைக்கி ஏவாளை வஞ்சிக்கப்பட்டதோ அதே போல் இன்றைக்கும் நிறைய பேருடைய மனதை வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வியாதினால் ஆட்கொண்டிருக்கிறேன், வியாதினால் இருக்கிறேன், இப்படி தானே இருக்கிறேன். பாருங்களேன், ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு 60 வயசு ஆயிடுச்சு எனக்கு. அந்த அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்டு வர்றேன், அன்றைக்கிலேருந்து மெடிசன் எடுக்கிறாங்க, அன்றைக்கிலேருந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய எந்த டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறாங்க, நீ நல்லா இருக்கிற, ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுது, ஏற்றுக்கிறதே கிடையாது. இல்லை, இந்த டாக்டர் சரியில்லை, அடுத்த டாக்டர்கிட்ட போவோம். இன்றைக்கி வரைக்கும் டாக்டர் மாற்றிட்டே தான் இருக்கிறாங்க. நான் ஒரு 20-30 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், டாக்டர்களை மாற்றிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் டாக்டரை மாற்றுறதுனால எந்த ப்ராப்ளம் சரியாக போகிறது கிடையாது. ஓகே, சில நேரத்தில் அது நடக்குது, இல்லைங்களா? நாம் வந்து வேறு இடத்துல போனால் நல்லா இருக்குன்னு நினச்சி போகிறோம். ஆனால் எல்லா டாக்டரும் ஒரே ரிசல்ட்டு சொல்கிறாங்களே. எல்லா எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு சொல்லுது, எல்லா எம்ஆர்ஐ சொல்லுது, நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லுது. ஆனால் இந்த மனதுக்குள்ளே என்ன பிரச்சனை, நான் நல்லா இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை, நல்லா இல்லைங்கிறதான் பிரச்சனை. இன்றைக்கி நான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் யாராச்சும் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட, அது எப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு, நான் நல்லாவே இல்லையே. அவங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை, இல்லைங்களா? தேவன் கற்பனை தன்னை எதுக்கு கொடுத்தாரு, நல்ல யோசி, நல்ல சிந்தி, நல்ல ஆரோக்கியமாக பேசு, அதுக்காக கொடுத்தாலும் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அதை தவறான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், நான் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இது 2012 நினைக்கிறேன் இந்த காரியம் நடக்கும்போது, நான் அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மாதிரி நடத்தியிருப்பேன். ஒரு வீட்டிலே, ஒரு சின்ன ஒரு வீட்டிலனா எங்களுடைய ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் தங்கி நான் படித்தேன். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன ஒரு காட்டேஜ் ஈவினிங் ஆனால் ஒரு 5-6 பேர் வருவாங்க. அப்போ ஒரு 3 ஃபேமிலி வருவாங்க. நான் வந்து 2012 சொல்கிறேன். அப்போ நடத்தி கொண்டு இருப்பேன் பாருங்கள். ஒரு அம்மா வந்து, அந்த அம்மா ரட்சிக்கப்படாத அம்மா, ஏசுனா யாருன்னே தெரியாது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு வந்து லங்கில் ஒரு பெரிய பிரச்சனை. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், நீ இருக்க மாட்டோமான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ஏன் சுகத்தை குறித்து இவ்வளோ அழுத்தமாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பாருங்களேன், அந்த அம்மா வந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களாம், நீ வந்துட்டு கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்ப, ஏன்னா உன் லங்ஸில் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த அம்மா கொண்டு வந்து எனக்கு காட்டுச்சு. நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா வந்துட்டு டெய்லி நாங்கள் ப்ரேயர் நடத்துவோம் பாருங்கள். அந்த ப்ரேயர் நடத்துகிற வீட்டுக்கு பக்கத்து வீடு அந்த அம்மா. இந்த சத்தத்தை கேட்டு எழுந்து வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, நான் என் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்த ஒரு அம்மா வந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, சுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் தேவன் நமக்கு சுகத்தை எப்படி தர்றார் அப்படின்னு. அப்போ வந்து இந்தளவுக்கு நான் பேச மாட்டேன், 4 வார்த்தை தான் பேசுவேன்.
தேவன் நமக்கு சுகத்தை தருவார். அப்படி இது மட்டும் தான் பேசுவேன் தவிர ரொம்ப அதிகமாக எனக்கு தெரியாது, ரொம்ப அதிகமாக பேசவும் தெரியாது. எனக்கு அதிகமாக அந்தளவுக்கு எனக்கு இதுவும் கிடையாது. அப்போ நான் சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து சொன்ன உடனே சரி நான் என்ன பண்ண உடனே நான் சரிம்மா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார், நீங்கள் தொடர்ந்து வாங்க அப்படின்னு நான் சொன்ன பாருங்கள். அந்த அம்மா பாருங்கள் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. சரி எல்லா பக்கமும் போயிட்டோம், நம்ம ட்ரை பண்ணிட்டோம், எங்கேயுமே சரியாகலை. சரி இங்கே போய் பார்ப்போன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் அட்டன் பண்ணாங்க. அது நான் புதன்கிழமை சாயங்காலங்கள் நடத்திட்டு இருந்தேன் பாருங்கள். மறுபடியும் அடுத்த வாரம் நடத்தினேன். திருப்பி வந்துகிட்டே தான் பாருங்கள். ஒரு மாதம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மாதம் வந்துட்டு இருந்தாங்க. நானும் அந்த அம்மாக்காக ஒரு நாளும் ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அப்போ எனக்கு அந்தளவுக்கு பிரசங்கம் வராது. எனக்கு அந்தளவுக்கு நான் லைட்டாக கொஞ்சம் வார்த்தையை சொல்லிவிட்டு விட்டுருவேன். அப்போது நான் சொல்லிட்டு விட்டோன்னா அந்த வார்த்தையில் பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி நான் பிரசங்கம் பண்ணதெல்லாம் இயேசு எப்படி சுகப்படுத்தினார், 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ, 18 வருஷம் இல்லை எப்படி கர்த்தர் சுகப்படுத்தினார், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் பாருங்கள். அந்த அம்மா அது ஒரு நாள் கேட்டுட்டு போய் வீட்டில் என்ன பண்ணாங்களா, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்போ ரொம்ப நாள் கழித்து டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்களாம். டாக்டர்கிட்ட போயிட்டு அதே எந்த டாக்டர் வந்துட்டு முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க. போயிட்டு டாக்டர் எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாராம். அப்படியே எக்ஸ்ரேல லங்ஸ் அவ்வளோ பயங்கர, எக்ஸ்ரேல எந்த வியூ பார்த்தாலும் லங்ஸு ரொம்ப கிளியராக இருக்குதான். யோசிச்சு பார்க்கலாம். இதை வந்து நாம் இது சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதை யார் செய்ய முடியும்னா இது கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். இது தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அம்மா இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் லாஸ்ட்டாக ஊருக்கு போகும்போது பாட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் அந்த அம்மா நிறைய பேர்த்து கூட்டிகிட்டு போனாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சாட்சி சொல்லி நிறைய பேர்த்து கூப்பிட்டு போனாங்க. இப்போ அந்த தெருவுக்கே தெரியுது இந்த அம்மா யாராலும் குணப்படுத்த முடியல, ஆனால் ஒருவர் குணப்படுத்தினார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த காலை நேரத்தில் சொல்ல பாருங்க, சேலஞ்சை சொல்ல முடியும், நமக்கு சுகத்தை தருகிறவர் தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாவற்றையும் சுகத்தை நம்மால் கொடுக்க முடியும். அதனால தான் ரொம்ப ஆணித்தரமாக நான் பிரசங்கம் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, சுகம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பது என் பிதாவினுடைய என்னை படைத்த கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே சொல்றாரு பாருங்க, உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று. அப்போ இதை மாறவே கூடாது, சத்தியத்தில் நீங்கள் வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க பாஸ்டர் அழுத்தி பேசியிருக்காரு இல்லைங்களா, நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென். இந்த உண்மையை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. 1000 காரியங்களை பார்த்து சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க. தேவன் உங்களை சுகப்படுத்துகிறவர், தேவனுக்கு பலனை தருகிறவர், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் பாருங்கள். இயேசு எப்படி நமக்கு சுகத்தை தர்றாருன்னு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து காட்ட விரும்புகிறேன். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தேவன் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் அற்புதம் செய்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் தேவன் சுகப்படுத்த தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, நீங்கள் கிரியேஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக விழுந்ததோ தேவன் அப்பிருந்தே எப்படியாச்சும் மனுஷன் தூக்கி விட வேண்டும், சுகம் கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஏன்னா மனிதனுக்கு வியாதிகள் வருது, எல்லாமே வருது. அது சுகத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் தேவன் அங்கேயே காண்பிக்கிறார், நான் எப்படிப்பட்டவர் என்பதை தேவன் அங்கிருந்தே காண்பித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டருந்து சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் பாருங்கள். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23 வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இதோடைய பின்னணி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய தடவை அந்த சத்தியத்தை நம்ம கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமையிலாக இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் மோசேயை அனுப்புகிறாரு. மோசேயை அனுப்பி அங்கிருந்து அவர்கள் வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது சொல்கிறார், சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 105 அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவருமே இல்லை என்று சங்கீதம் 105:37 சொல்லுது. நீங்கள் சொல்லணும், ஒரு நாளும் என் வம்சத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவருமே கிடையாது, என் பிள்ளைகளை பலவீனங்கள் அஃபெக்ட் பண்ணவே முடியாது, என் குடும்பத்தில் வியாதிகள் இருக்க அதிகாரம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லணும். ஆமென். பாருங்களேன், வெளியே வர்றாங்க, ஒரு சிவந்த சமுத்திரம் வருது பாருங்கள், 2 தேவன் பிளக்கிறாரு. அதுக்கப்புறமா அப்படியே வர்றாங்க. அதுக்கப்புறம் கர்த்தரை தூய்த்து பாடுகிறாங்க. மிரியாம் கர்த்தரை தூய்த்து பாடு, அதை பற்றி அப்படியே வராங்க. இப்போது மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. எந்த இடத்துக்கு வர்றாங்க? மாறாங்கிற இடத்துக்கு வர்றாங்க. இப்போ 430 வருஷம் இங்கே அடிமலை இருந்துட்டதுனால இவருடைய மென்டாலிட்டி கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னா, அற்புதம் செஞ்சால் கர்த்தர் நல்லவர்னு பாடுவாங்க, அற்புதம் நடக்கலை என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஏன் நான் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நாங்கள் எகிப்தில் இருந்திருக்கலாமே,
வெறும் கீரைகளையும் அதையும் சாப்பிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம். இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களை சாகடிக்கவா கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசையை பார்த்து ஒரு டைம் கிடையாதுங்க, நிறைய தடவை பேசியிருக்கிறாங்க, நிறைய தடவை பேசியிருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ மிரியாம் பாடுறாங்க, எல்லாம் முடியுது. இப்போ மாறாங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. இப்போ வாசிக்கலாம் பாருங்கள், 22லேருந்தே வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் தண்ணி கிடைக்காமல் இருக்கிறது கர்த்தர் காரணமா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஒரு சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவருக்கு தண்ணி கொடுக்க முடியாதா? முடியும், அவரால் செய்ய முடியும். ஆனால் இவனுடைய மனது எப்படிப்பட்டதுன்னு கர்த்தர் பார்க்க விரும்புகிறாரு. நிறைய நேரத்தில் ஒரு வியாதி வந்த உடனே அந்த வியாதியின் மத்தியில் நாம் என்ன யோசிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன புதர் யோசிக்கிறது, வந்துருச்சு, இனி அதுவா போனால் பரவாயில்ல, நானாக பிடிச்சிக்க விரும்பலை, நான் விட்டுறவும் முடியல, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப நாளாக, போனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, வசனம் சொல்லுது பாருங்கள், தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் வசனப்படுது. இதுக்கு கர்த்தர் இதுக்கு காரணம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நிறைய அற்புதங்களை செஞ்சார். அந்த அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க இல்லைங்களா. எகிப்தில் நடந்த எல்லா வாதைகளையும் பார்த்த மனுஷங்க இவங்கெல்லாம் இல்லைங்களா. அது வரைக்கும் அற்புதத்தை பார்க்காத ஒரு மனுஷங்க இவங்கெல்லாம். ஆனால் அற்புதத்தை பார்த்தாங்க, சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கப்படுறதை பார்த்தாங்க, அநேக அற்புதம் பார்த்து வந்தவங்க தான். ஆனால் இந்த இடத்துல தண்ணீர் கிடையாமல் இருக்குது. ஆனால் இவங்க பேசுகிற வார்த்தைகள் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. என்னங்களா, அந்த இடத்துக்கு மாறான்னு பேர் வச்சாங்க. ஏன்னா கசப்பான ஒரு காரியம் இல்லை, தண்ணி இல்லை, தண்ணீர் மாறாவின் தண்ணீர் கிடைக்குது, ஆனால் கசப்பாக இருந்தது. எப்படி இருந்துச்சுங்களா? இப்போ 3 நாள் தண்ணி இல்லை, மறுபடியும் ஒரு இடத்துக்கு வராங்க, மாறான இடத்துக்கு வந்தவுடனே தண்ணீர் கிடைக்குது, அது கசப்பாக இருந்தது, அதுக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கவனிக்கலாம். இது கொஞ்சம் நான் டீல் பண்ணுறேன் இந்த விஷயத்தை. என்ன அப்படின்னா, நிறைய நேரத்தில் நம்ம முறுமுறுத்துறோம் கத்தரை, ஆமாவா இல்லைங்களா? நிறைய நேரத்தில் தப்பாக பேசிடுறோம். ஆண்டவரே, இந்த வியாதி எப்போ தான் போகும், இந்த வியாதியில் எப்போ தானே நான் வெற்றி பெறுவேன் இப்படின்னு சொல்கிறது ஒரு ரகம். ஆனால் நாம் ஆப்போசிட்டாக பண்ணுவோம். என்ன தெரியுங்களா, சில நேரத்தில் கீழ்ப்படியாக தேவன் சில நேரத்தில் ஒபீடியன்ஸ் எதிர்பார்க்கிறார், ஒரு ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா. நிறைய பேருக்கு அது தெரியுது கிடையாது பாருங்கள். ஏன்னா தேவனே சொல்லுவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதை கீழே நீங்கள் வாசிக்க போகிறோம், அந்த வசங்களை காட்டுவார். சில நேரத்தில் நம்ம முறுமுறுத்துறோம், தேவன் மேலே ஒரு முறுமுறுப்பு உண்டாயிடுது, ஒரு கசப்பு உண்டாக ஆரம்பிச்சிருது. ஏன் ஆண்டவரே இதெல்லாம், எதுக்கு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலையே, அப்படி பேசுன்னு கர்த்தர் எங்கேயும் சொல்லித்தரவில்லை. மாறா என்ன பண்ணிடுறோம், நாம் பேசிடுறோம் வாய் திறந்து. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்க, முறுமுறுத்தார்கள். ஆனால் வெளியே வரும்பொழுது நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், இந்த வசனத்தை கோட் பண்ணிக்கிங்க. வெளியே வரும்போது அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவருமே கிடையாதான், ஒருத்தர் கூட. ஆணாக இருக்கட்டும், எங்களுக்கு பெண்ணாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், ஆடு மாடுகள் எதுவாக இருக்கட்டும், ஒன்றுமே ஒரு பலவீனங்கள் கிடையாது. அதற்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கி பாஸ்டர்மா சொன்னாங்களே, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா அனுசரிக்கப்பட்டது. அந்த பஸ்கா எதை குறிக்கிறது? கர்த்தரை காண்பிக்கிறது, பிரதிபலிக்கிறது. அந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும்னு தேவன் சொல்லி தர்றாரு. அதே மாதிரி செய்கிறாங்க. நீ என்ன பண்ணு, பெல்ட்டை போடு, இது எல்லாம் சொல்லித்தர்றாரு. குச்சி எடுத்துக்கோ, உட்காருன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை தேவன் கொடுக்குறாரு. இன்றைக்கு இந்த தினத்திலிருந்து 430 வருஷம் நீ அடிமையாக வாழ்ந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு இதிலிருந்து வெளியே கொண்டு போகப்படுகிற, இன்னிலிருந்து வெளியே போக போகிறது கூட அடையாளத்தை தேவன் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அப்படியே கொண்டு வர்றாரு இல்லைங்களா. அப்போது அதெல்லாம் செஞ்சவர் இந்த இடத்துல அவர்கள் தண்ணீர் கிடைக்காமல் இருப்பதற்கு கர்த்தரும் காரணம் கிடையாது. இப்போ கசப்பாயிடுச்சு, மாறான இடத்துக்கு வரும்பொழுது கசப்பாயிடுச்சு. அந்த இடத்துல என்ன உண்டாகுது, அந்த இடத்துல இந்த குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறார்கள். ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிக்கிறது பிரதர், ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போட்டோம் பிரதர், அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே சொல்கிறான். இல்லை, எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். சொல்கிறார் பாருங்கள், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இயேசு என்ன பண்ணுறாருங்க, இப்போது ஒரு மரத்தை காண்பிக்கிறார்.
அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, கொண்டு வரார் பாருங்க, கீழ்ப்படிதலை தேவன் கொண்டு வரார் பாருங்க. கட்டளைக்கு செவி கொடுத்து அப்படி நியாயங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் உன் பரியாரியாகிய கர்த்தர். அவரே சொல்கிறார், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். இந்த வசனத்தை வாசிக்கும் போது C.H. ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு பிரசங்கியார் இந்த வசனத்தை குறித்து எழுதுகிறார், கமெண்ட்ரி கொடுக்குறார். என்ன அப்படின்னா, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தா, ஒருவேளை மோசே சிவந்த சமுத்திரத்தில் எப்படி அந்த கோலை எடுத்து ரெண்டாக பிளந்தாரோ அது நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த கோலத்தை தண்ணிக்குள்ளே போட்டிருந்திருப்பேன். ஒருவேளை அதில் ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் தேவன் அதை காட்டிலும் ரொம்ப பெரியவர். என்னுடைய தேவன் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தர். அவரை எதை எப்படி வேணாலும் அவர் செய்ய ரெடியாக இருக்கிறாரு. ஏமேன். அவர் ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறார். நான் நினச்சிருந்தா அந்த கோலை தூக்கி நான் சொல்லியிருப்பேன், மோசே நீ தூக்கி அதை உள்ளே போட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இல்லை, தேவன் அங்கே ஒரு காரியத்தை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று C.H. ஸ்பர்ஜனுங்கிறவர் இந்த வசனத்தை கமெண்ட்ரியில் சொல்லியிருக்கிறார் அவர். அப்போ பாருங்களேன், ஒரு மரம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த மரத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர், ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே, இப்போ நான் விசுவாசிக்கிறேன் அந்த மரம் எதுக்கு அடையாளமாக இருந்திருக்கும் அப்படின்னா, சிலுவைக்கு அடையாளமாக இருந்திருக்கிறது. ஆமென். அந்த சிலுவைக்கு அடையாளமாக இருந்திருக்குது. என்னவா இருக்குது, அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாயிற்று. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் சிலுவையை தியானம் பண்ணும் பொழுது, ஒரு நாளும் சிலுவையை பார்க்கும் பொழுது, அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், எதெல்லாம் செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார், எப்படியெல்லாம் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று அதை யோசிக்க சுகம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுது பாருங்க, நன்மையான எந்த ஈவுகளையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் மெய்யாகவே அவர் உங்களுடைய நோய்களை, உங்கள் வியாதிகளை, உங்கள் பலவீனத்தை, உங்களுடைய இல்லாமையை அவர் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக, எப்படி ஏற்றுக்கொண்டார், அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்பான காரியங்களை தேவன் மதுரமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், வியாதி எனக்கு உண்டானதல்ல. வியாதியில் ஒருவேளை இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நான் வியாதியாய் வாழ்வது தேவ சித்தம் அல்ல, மாறாக நான் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பது என்னை படைத்த கர்த்தருடைய சித்தமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் சொல்லுங்க, சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, தீர்காயுசு என்னுடையது, நன்மைகள் என்னுடையது. ஹல்லேலூயா. பாருங்க, அது சொல்றாரு பாருங்களேன், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆமென். ஒரு தேவன் இங்கே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னென்னா, கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறார். நிறைய பேருக்கு இது இன்றைக்கி உள்ளே வரணும். எதுங்களா, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ்வது, இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா அவருடைய வார்த்தையை கைப்பற்றி நடக்கிறது. இதெல்லாம் செய்வோம் என்றால், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, செவி கொடுத்த நியாயங்கள் யாவையும் கை கொண்டால், இதை கை கொள்ள சொல்கிறாரு. இதை அவருடைய வார்த்தையை கை கொள்ள, என் வார்த்தையை பிடிச்சிக்கோ, என் வார்த்தையை நீ என்ன பண்ண, ஒரு நாளும் தியானிச்சுப்பார், நான் என்ன செஞ்சுருக்கிறேங்கிறத யோசிச்சுப்பார். அதுதான் கீழ்ப்படிதல். நிறைய பேர் இயேசு தண்டிக்கிறார் பிதர், என்னை வியாதினால்தான் பிதர் தண்டிக்கிறாரு. நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படி நினச்சானா ஆண்டவர் ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி ஒரு குச்சி எடுத்து பக்கத்துலேயே நிற்பார். மகனே, இன்றைக்கி நீ இதை பார்த்து விட்டாயா, நான் உன்னை அடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். அவர் அப்படி விரும்பலை, அப்படி செய்யணும்னு விரும்பலை. அப்படி செய்யணும்னு நினச்சிருந்தா இன்றைக்கி வேறு மாதிரி இருந்திருக்கும் இன்றைக்கி உலகம், இல்லைங்களா? இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கி கரங்களை வச்சு ஜோம் பண்ண உடனே சுகமாயிடுது அப்படின்னா யோசிச்சு பாருங்களா. அப்போ இன்றைக்கி எல்லா சபைகளுமே என்ன பண்ணிக்கிறோம், வெறும் ஆராதனை நடத்தாமல் வெறும் கையை வச்சு ஜோம் பண்ணிட்டே போயிடலாம்.
அதுக்கு நான் தவறாக நான் சொல்ல வரல. ஆனால் ஜனங்கள் பல காரியங்களை விசுவாசிக்கிறார்கள். இது நடந்தாதான் இது உண்டாகும், இது நடந்தாதான் இது நடக்கும், இது நடந்தால் எது நடந்தாலும் எது நடக்கும்னா, நீங்கள் வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையை நம்பி வார்த்தையின் மீது உங்கள் கண்களை வைக்கும்போது அதில் வருகிற வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதில் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமென். நம்ம வாட்சம் இல்லைங்களா, அவருடைய தழும்புகளால் நாம் என்னவாக இருக்கிறோம், குணமாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம். ஒரு நாள் நீங்கள் சொல்லணும், இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வியாதி நான் என்ன பண்ண மாட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன், நான் உன் பரிகாரியாகிய. ஒரு நாள் சொல்லணும், ஒரு நாள் சொல்லணும், அவர் என்னுடைய பரிகாரி, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாவற்றுக்கும் தருகிற பரிகாரியாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்த வியாதியை உன்னிலிருந்து. ஆமென். அப்போது நான் இதெல்லாம் பாருங்களேன், எப்போ பாவம் உள்ள வந்துச்சோ அப்போவே இந்த வியாதியும் வந்துருச்சு. ஆனால் தேவன் இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. ஆனால் இதுக்கு காரணம் என்ன, ஜனங்கள் தான். இந்த ஜனங்கள் தான் இவருடைய மனது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் குணமாகிறதுக்கு காரணமே அவங்களுடைய மனது தான் பிரச்சனை இல்லைங்களா. நான் பாருங்கள், ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு 90 வயசு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு ரட்சிக்கப்படல. ஆனால் அந்த அம்மா 90 வயசு. மனதை குறித்து பேசுகிறதுனால சொல்கிறேன் நான். அந்த அம்மா 90 வயசு இருந்து பைபாஸ் சர்ஜரி ஆயிருக்கு. அந்த அம்மா வந்துட்டு பைபாஸ் சர்ஜரி ஆன உடனே அந்த அம்மா 3ஆவது நாள் எந்திரிச்சு நடக்கணும். ஆக்சுவலி 3ஆவது நாள் என்ன பண்ணுங்க, நடக்கணும். நடந்தால் தான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த மசிலெல்லாம் திரும்பி ஸ்ட்ரென்த் ஆகும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த அம்மா என்ன பண்ண, சில பேர்லாம் வந்து 5 நாள் 6 நாள் 7 நாள் பண்ணுவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்களா, 3ஆவது நாளே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்க ஆரம்பிச்சு அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு வயசு 90 ஆகுது, உங்களுக்கு வழியிலே கேட்டேன். அந்த அம்மா சொல்கிற பதில், பா எனக்கு வலி இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் நான் படுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என் மனசு சொல்லுது நீ இப்படியே தான் இருப்ப, இப்படியே தான் நீ கிடப்பேன்னு சொல்லுது. நான் அதுக்கு ஒரு நாள் அனுமதி கொடுக்க மாட்டேன்ப்பா. என் கை என் கால் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணானே, நான் எந்திரிச்சு நடக்கணும். நம்ம என்ன பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த மாதிரி ரசிக்கப்பட்ட அம்மாவை போய் செக் பண்ண இல்லைல்ல, ஆனால் நமக்கு யாரோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா அதை நல்லா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன, நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், நான் எந்திரிச்சு நடக்கணும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒரு நாள் எழுந்து நிமிர்ந்து நடக்க வேண்டும். எதில், கர்த்தர் என்னை சுகப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு தீர்காயுசை கொடுத்திருக்கிறார், நன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார். என்ன பண்ணணும், எழுந்து நடக்கணும். அப்படியே சும்மா உட்காந்துட்டு ஆண்டவரே என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே, யாராவது தூக்கி விடுவாங்களா ஆண்டவரே, யாரும் நம்ம தூக்கி போடுறது கிடையாது. கர்த்தர் தான் நம்மை தூக்கி விடுகிறவர். ஆமென். அவர் ஏற்கனவே தூக்கி எடுத்து விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ மனதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைங்களா. மனதில் வருகிற தவறான காரியங்கள் என்ன பண்ணணும், அனுமதிக்க கூடாது. சரி, இப்போ இயேசு செஞ்ச ஒரு அற்புதத்தில் நான் காண்பித்து முடிக்க போகிறேன். இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஒரு காரியத்தையும் அவர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நாமும் வியாதியை அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் டீல் பண்ணணும், நாமும் அப்படி தான் அதை ஜெயித்து வெளியே வர வேண்டும் இல்லைங்களா. வாசிக்கலாம் வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். மத்தேயு 8வது அதிகாரம், அதில் 8லேருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 5லேருந்தே வாசிக்கிறேன். 5லேருந்து. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் இடத்துல வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, இப்போ இயேசு அவர் சொல்கிறார், என் வேலைக்காரன் சுகமாக இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ இயேசுக்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து சுகமாக்கணுமான்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன். கர்த்தரே ஆச்சரியப்படுற அந்த இடத்துல. இந்த காரியத்தை குறித்து வேறு இந்த காரியம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், அடிக்கடி தியானிக்கிற காரியம். என்ன அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை, நீ சுகமாக இருக்கிறாய், நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய், நீ பலனாக இருக்கிறாய், நீ தீர்காயுசாக இருக்கிறாய், நோய் நொடி இல்லாமல் தேவன் உன்னை வாழ வைப்பாருங்கிற அந்த ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே என் வேலைக்காரன்
சொஸ்தமாவான். அப்ப கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ சுகமாய் இருக்கிறாய், நீ ஆரோக்கியமாய் இருக்கிறாய், நீ நன்றாக இருக்கிறாய், வியாதி உனக்கு கிடையாது, எந்த காரியம் உன்னை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் நான் உன்னை குணமாக்குகிற கிறிஸ்துவாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்களேன், நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இவர் 100க்கு அதிபதி, பெரிய ஆளு. இவர் போய் என்ன கேட்குறாரு? வேலைக்காரனுக்கு சுஸ்தமானு கேட்குறாரு. போய் இப்படி அந்த 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 பை அந்த ஹார்ட்டை பாருங்களேன், அந்த இருதயத்தை பாருங்களேன். ஸோ வேலைக்காரன் சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிற அந்த இருதயம் இப்போ இயேசு பார்க்குறாரு. இயேசு அங்கே தான் இருக்கிறார். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும், இது 100க்கு அதிபதி சொல்கிறாரு, எனக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் ஒரு சேவகர் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான். இது எதை காண்பிக்குது அப்படின்னா, ஒரு அதிகாரத்தை பிறப்பிக்கிறது, ஒரு விசுவாசத்தையும் காண்பிக்கிறது. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான். எல்லாத்தையுமே ஆள் இருக்குது, எல்லாமே செய்வாங்க, எல்லாத்தையுமே ஆள் இருக்குது. நான் அவ்வளோ பெரிய ஆள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிற நோக்கி, இஸ்ரவேலருக்கும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு. கர்த்தரே ஆச்சரியப்படுறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை நான் ஆச்சரியப்படுத்த போகிறேங்க, என் விசுவாசத்தை பார்த்து கர்த்தரே ஆச்சரியப்படுற விதத்தில் நடக்க போகுது. எனக்கு கர்த்தரே சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் இதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை. அவரால் குணப்படுத்தான நோய் ஒன்றுமே கிடையாது இந்த பூமியில். நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த வியாதி கர்த்தருக்கு தெரியுமா? இந்த வியாதி இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வர்ற வியாதி கூட கர்த்தருக்கு தெரியும். அதை கூட அவர் தான் சுகப்படுத்த முடியும், அவர் தான் அதுக்கு பலனை தர முடியும். அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் அதிகாரத்தை கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன், எல்லாமே எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு காரியம், நான் ஒருத்தனை போவான், வானா வருவான். இது எதை காண்பிக்கிறது? ஒன்று விசுவாசத்தை காண்பிக்கிறது. 2வது கர்த்தர் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? வியாதிகளை விரட்டக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்புறம் சொல்றாரு பாருங்களேன், அவர் கன்ஃபஸ் பண்றாரு இது எல்லாத்தையும். அப்போ இயேசுவே சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இவர் சுகமானாரா இல்லையா? நம்ம வாசிக்கலாம். 13ஆம் வசனத்துக்கு வாங்கலாம். சொல்றாரு பாருங்க, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன், அந்த நாளிகையிலே அவன், என்றால் அவனுடைய விசுவாசத்தினாலே என்ன பண்ணார்? ஆண்டவர் அவனை சுகமாக்கி விட்டார். ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நான் சுகமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். தேவன் என்னை சுகப்படுத்தியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் பலவீனத்தை நீக்கியிருக்கிறார், என் நோயை நீக்கியிருக்கிறார். எனக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக அந்த வார்த்தை சொல்கிறது, நான் சுகமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே சொல்றாரு, நான் உன் பரியாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த நோய்களும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை நீங்க வியாதியோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து சொல்றாரு, அந்த வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த வியாதியை பார்க்கலாம் உனக்குள் இருக்கிற நான் பெரியவராக இருக்கிறேன், என் வார்த்தை பெரியதாக இருக்கிறது. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை அதிலிருந்து விடுவிக்க நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் மனதை இன்றைக்கி தவறான காரியங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த மனதை இன்றைக்கி ஆணுடைய வார்த்தை நேராக கொண்டு வாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தையால் மாத்திரம்தான் நமக்கு என்ன கொடுக்க முடியும்? சுகத்தை கொடுக்க முடியும். ஆமென். அந்த வார்த்தையால் மாத்திரம்தான் நமக்கு பலத்தை கொடுக்க முடியும், ஜீவனை கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நீ சுகம் தருகிற தேவன். ஓ நீ ஆண்டவரே என் வாழ்க்கையில் சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவேளை பலவீனமாய் வந்திருந்தீங்கன்னா இந்த காலைவேளை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே, எனக்கு பலத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. ஓ என்னுடைய எல்லா நோய்களையும் நீ சிலுவையில் ஏற்றிருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு சுகத்தை தர
வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே. ஓ நீ விரும்புகிறது ஆண்டவரே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னீங்களே. ஓ இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய விருப்பமும் வாஞ்சியும் அதுவா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா குடும்பத்தின் மீதும் தேவனுடைய சுகத்தை நான் கட்டவிழ்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய சுகத்தை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதிகள் விலகி போவதாக. ஓ இந்த சபைக்காய் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. சபை ஆண்டவரே 1000 மடங்கு பெருகுவதாக, சுகத்திலே பெருகுவதாக, பலத்திலே பெருகுவதாக, தேவனுடைய வார்த்தையிலே பெருகுவதாக. ஓ எங்க பாசம் ஆண்டவர் மேலே தேவனுடைய தெய்வீக சுகத்தை நாங்கள் டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. இப்பொழுதே ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுது அவர் மீது ஆண்டவரே கர்த்தருடைய சுகம் ஆண்டவரே அப்பா இறங்குவதற்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. எல்லா வியாதிகளை விலக்கி ஆண்டவரே கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இந்த சபையுடைய எல்லைகள் ஆண்டவரே பெரிதாக போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஓ எங்கள் தேவன் ஆண்டவரே ஓ எல்லாவற்றையும் பெரிதாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. அற்புதமான இந்த ஆராதனை நடத்த முடியாத ஒரு கிருபை, ஒரு பலன், ஒரு ஆற்றலை கத்தர் கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா பலத்தை கத்தர் கொடுப்பீராக. எல்லா ஜீவனை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தருடைய சுகத்தை நாங்கள் டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. எல்லா வியாதிகள் விலகி போகட்டும். ஓ எல்லா வன்கண் பொறாமின் ஆவிகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய சுகம் நதியாய் பாய்வதாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சபைக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லா தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. திரும்ப பாசிங்க வந்து நிற்கும் போது ஆண்டவரே ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு புது அனாயிண்டிங் ஆண்டவரே இந்த புல்பிட்ல இறங்கி போகணும் இயேசுவின் நாமத்திலே. அவர் வாயாய் இருந்த நீங்க பேசணும் ஆண்டவரே. ஓ இதுவரைக்கும் இருந்த மாதிரி அல்ல ஆண்டவரே. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வெளிப்பாடு, ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புது நன்மைகளை தேவன் தம்முடைய மகன் வாயிலிருந்து புறப்பட பண்ணுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவன் அப்படி செய்ய போறதுடைய ஆள் நன்றி சொல்லுகிறார் ஆண்டவரே. ஓ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சகல துதி கனமகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்யமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் இந்த பாடலை பாடி கலந்து செல்வோம். யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்போருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை நம்போருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.